நம்ம சேனலை பக்கம் வந்து எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நாம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமெரிக்காவில் நடக்கிற ஒரு நேஷ்னல் லெவல் ப்ராப்ளத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நேஷ்னல் லெவல் ப்ராப்ளம்னு சொன்னதும் அமெரிக்காவில் எதனா பொருளாதார சரிவு ஏற்பட்டுருச்சோ, இல்லை டெரரிஸ்ட் அட்டாக் ஆகிடுச்சோ, இல்லைன்னா எர்த்குவாக் எதனா வந்துடுச்சா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனை தான். ஆனால் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாத, கவனிக்கப்படாத ஒரு பிரச்சனை அது. அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? குண்டு குழந்தைங்க, அதாவது ஓபிசிடி. அமெரிக்காவில் 1/3 குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதாம். இவங்க வளர்ந்தாங்கன்னா இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்கன்னு அவங்க அப்பா அம்மா பயப்படுறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களோட கொழுப்பை எப்படி குறைச்சி ஒரு சாதாரண குழந்தை போல் வாழ வைக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், குண்டா இருக்க குழந்தைங்களோட கொழுப்பை எந்தெந்த வழியில் குறைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு டிப்ஸ் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றவும் சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்ச டிப்ஸை சொல்லுங்கள். அது சரி, அமெரிக்கா ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆச்சே, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்களேன்னு கேட்குறீங்களா? நீங்கள் நினைக்கிறது சரிதான். இந்த பிரச்சனைக்கு தீர்வை இப்போ இல்லை, 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன தீர்வுனா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் தாங்க. அமெரிக்காவில் நேபர்வில் சென்ட்ரல் ஹை அப்படின்ற ஒரு ஸ்கூலில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லித்தராங்க. அமெரிக்காவில் இருக்கிற மற்ற எல்லா கல்வி நிறுவனங்களை விடவும் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க. எல்லா ஸ்கூல்லேயும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லித்தராங்க. ஆனால் அவங்க யாரும் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த ஸ்கூலில் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட ஸ்கூலுக்கு வந்த உடனேயே ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதே ஓபிசிடி பாதிப்போடு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கூல் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதால 100க்கு 98% ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக இருக்காங்க. அந்த 2% ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நமக்கு தெரியாதா? ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறத மதிக்காமல் சுற்றுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க தாங்க இவங்க. அதனால் தயவு செஞ்சு நம்ம டீச்சர்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குற நல்லதை கேளுங்க. நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற முதல் முக்கியமான இடமே நம்ம ஸ்கூல் தான். அந்த 2% ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டு நடந்துருந்தாங்கன்னா இப்போது அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஹாப்பியாக இருந்திருக்கலாம் இல்லையா? சிலர் நினைப்பாங்க, நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்தான், ஆனால் அதுக்கு பதிலாக ஹாக்கி, ஃபுட்பால், கிரிக்கெட் அப்படின்னு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன்ப்பா, அதனால் என்னோடய ஹெல்த் நல்லா தான் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணாமலே எனக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் விளையாட போகிற நேரம் 20லேருந்து 30 நிமிஷம் மட்டும்தான். அதுலேயும் உங்கள் டர்ன் மேக்ஸிமம் 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும்தான் விளையாடுவீங்க. மற்ற நேரம்லாம் சும்மா தான் இருப்பீங்க. அப்புறம் எப்படி உங்கள் உடம்புக்கு தேவையான பயிற்சி முழுசாக உங்களுக்கு கிடைக்கும்? அதனால தான் அந்த ஸ்கூலில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அதிக நேரம் ஓடணும், இல்லைன்னா நீச்சல் அடிக்கணும், சைக்கிள் ஓட்டணும், மரம் ஏறணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க அந்த ஆக்டிவிட்டீஸை முடித்ததுக்கப்புறம் அவங்க ஹார்ட் பீட்டை செக் பண்ணுவாங்களாம். ஏன்னா அப்போ தான் அந்த பசங்க உண்மையிலேயே பயிற்சி எடுத்திருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா. இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிற குழந்தைங்க கிட்ட ஒரு சூப்பரான வேற ஒரு ரிசல்ட்டும் தெரிஞ்சிருக்கு அந்த டைமில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதால உடம்பு குறையிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டடீஸ்லேயும் ஃபஸ்ட்டு வந்தாங்களாம். மற்ற ஸ்கூல்ஸை விட இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க எக்ஸாம்ஸ், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், ஐக்யூ டெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறாங்களாம். இந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னு அங்கே இருக்க யாருக்குமே புரியலையாம். அந்த டைமில் ஹார்வர்ட் மருத்துவ கல்வி நிறுவனத்தை சேர்ந்த ஜான் ரேடி அப்படின்ற ஒரு டாக்டர் இதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. அது என்னன்னா,
உடற்பயிற்சி என்பது உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது மட்டுமல்ல, அதன் மூலம் மூளையையும் கூர்மையாக்க முடியும், கற்கும் திறனையும் மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை அவர் சும்மா ஏனோ தானோன்னுலாம் சொல்லலைங்க. பல மனித மற்றும் விலங்குகளோட மூளைங்களை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சதா சொல்கிறாரு. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகமாக்குதான், மன அழுத்தத்தை குறைக்குதான், கோபத்தை குறைக்குதான், டென்ஷனை குறைக்குதான், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக்காமல் பார்த்துக்குதான். இப்படி நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குற இந்த உடற்பயிற்சியை நாமும் செய்யலாமே. இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதால இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கா, அப்போது நாமும் பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் கொஞ்ச நேரம் போனதும் மறந்துடுவீங்க. ஏன்னா அது மனித இயல்பு. அதனால் உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா, ஒன்றே செய் நன்றே செய், அதையும் இன்றே செய், இப்போவே செய். இந்த வாக்கியத்தை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தள்ளி போடாமல் அதை உடனே செஞ்சு முடிங்க. நீங்கள் இந்த மாதிரி உடற்பயிற்சிகள்லாம் செய்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களில் ஒருத்தி. நன்றி, வணக்கம்.